வியூவர்ஸ் நீங்கள் பார்த்து கொண்டு மிஸ்டர் தமிழ் சிட்டி சொன்னால் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி செய்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க சாங் போடுறேன். கிருபா சாங் கேளுங்க, நல்லா செம்ம சவுண்டாக இருக்கும், செம்ம பேஸோடு இருக்கும். வாங்க இப்போ கிருபா சாங் நான் ப்ளே பண்ணுறேன், எப்படி சவுண்ட் வருதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, கிருபா சாங் காப்பிரைட்டர் வராதுன்னு நினச்சிட்டு தான் கொஞ்சம் தான் போடுவேன். அதுக்கப்புறம் வாங்க இப்போ இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஆடியோ நல்லா கேட்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்பீக்கர் பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. மறக்காமல் இது உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இது எப்படி செய்கிறது நல்லா. இந்த போர்டில் நம்மளுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னா, யூஎஸ்பி போட்டுக்கலாம், எஸ்டி கார்டு போட்டுக்கலாம், ப்ளூடூத் இருக்குது, அதுக்கப்புறம் எஃப்எம் இருக்குது, ஆக்ஸ் கேபிள் இருக்குது. இத்தனை ஃபியூச்சர்ஸ் இருக்குது போர்டில். வேணால் அது பை பண்ணுறதுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இது வேணால் பை பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இது நம்ம ஒன் டைம் சார்ஜ் போட்டால் மினிமம் 5 ஹவர்ஸ் இல்லை 4 ஹவர்ஸ் வரைக்கும் பேக்கப் கொடுக்கும். இதில் பாருங்கள், இது ஆன் பண்ணிட்டேன்னா இண்டிகேஷன் லைட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா ப்ளூடூத் டிவைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் லைட் எரியுது. அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா ரெட் கலர் லைட் எரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, என்ன சவுண்டு வருதுனால. ஹலோ வேர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு மிஸ்டர் தமிழ் சிட்டி யூடியூப் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்குது. அது யார் கொடுக்குறாங்கன்னா, உலக சிட்டியில் உங்கள் பழைய சைக்கிள், பழைய ஸ்கூல் சைக்கிள் எலக்ட்ரிஃபையாக மாற்றி தராங்க வித் கன்வர்ஷன் கிட்டோட. அந்த ஆர்டர் எப்படி கிளைம் பண்ணுறதா, நீங்கள் மிஸ்டர் தமிழ் சிட்டியோட சப்ஸ்கிரைப் பண்ணால் கஸ்டம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபோன்பே, கூகுள் பே மூலிமா பே பண்ணிட்டீங்கன்னா கொரியர் மூலிமா உங்களுக்கு அனுப்பிவிட்ருவாங்க. இல்லை நானே வாங்கி அந்த மோட்டர் பண்ணுறதுனால அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு சேட் பண்ணுவாங்க. அது மூலிமா நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்துக்கலாம். இந்த ஆஃபர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்கள் மிஸ்டர் தமிழ் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் கஸ்டம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா 3 வாட் ஸ்பீக்கர் தேவைப்படும். அதுக்கப்புறம் ப்ளோடு, இந்த 3 இது தான் தேவைப்படும் இதுக்கு முக்கியமாக. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது என்னென்னு பொறுமையாக சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்மளுக்கு இந்தமாரி 3 தேவைப்படும், 3 பொருட்கள். ஒரு ஸ்பீக்கரு, ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு, அதுக்கப்புறம் ஒரு லித்தியம் அயன் பேட்டரி. பழைய லேப்டாப்லேருந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த போர்டு தான். இந்த போர்டோட பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது ஆம்பிளிஃபையர் போர்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பை பண்ணிக்கலாம் எதில் வேணாலும். நான் ஃப்ளிப்கார்ட்டோட பை லிங்க், அமேசான் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பழைய லேப்டாப் பேட்டரி, அப்படி இல்லைன்னா இதோட நீங்கள் இது புதுசாக வாங்கணும் அப்படின்னாலும் இதோட பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 3 வாட் ஸ்பீக்கர். இது வந்து நல்லா தான் இருக்கும். 2 ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கினீங்கன்னா 269 ரூபா வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி கூட பாருங்கள். நான் பை லிங்க். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா, ஃபஸ்ட்டு இந்தமாரி போர்டு எடுத்துக்கோங்க. இது எதில் இருக்கும் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் பேடில் இருக்கும். எக்ஸாம் பேடில் இருக்கிற கட்டையே தான் இது. நீங்கள் நெட்டில் பை பண்ணிங்கன்னா எம்டிஎஃப் போர்டுன்னு விற்பாங்க. இது நான் எக்ஸாம் பேடில் இருக்கிறது எடுத்துக்கிட்டேன். இந்தமாரி போர்டு வந்து நம்மளுக்கு இந்த பீஸில் எடுத்துக்கோங்க. இது என்ன சென்டிமீட்டர்னால், உங்களுக்கு என்ன சென்டிமீட்டரில் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இது வந்து 6 பீஸ் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்தமாரி 6 பீஸ் எனக்கு தேவைப்படுது. 6 பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்தமாரி எதுக்குன்னா, நான் முன்னாடியே காட்டினேன் இந்த போர்டு தேவைப்படும்னு சொல்லியிருப்பேன். இந்த போர்டு வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல கட் பண்ணோம். இப்போ அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம ஒட்டலாம். எப்படி ஒட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இது இன்னும் சென்டிமீட்டர் வேணும்னா 1 6 சென்டிமீட்டர், இந்த 6 இந்த 6 எடுத்துக்கோங்க. 6 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே 6 சென்டிமீட்டர் தான். இந்தாண்ட 6 6 சென்டிமீட்டருக்கு எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஒட்டணும். இதுக்கு நான் வந்து எடுத்துக்கிறது கம்முனா, என்ன கம்முனா ஃபெவிகால் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். மற்றபடிக்கு வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு நான் ஃபெவிகால் கம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒட்டிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்ட்டு போட்டுக்கிறேன். ஏன்னா எது சென்டர்னு கரெக்டாக பார்த்துட்டு தானே நம்ம ட்ரில் பண்ண முடியும். அதனால நம்ம சென்டர் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எம்டிஎஃப் போர்டு வந்து 6 சென்டிமீட்டர் எல்லாமே லென்த்து பிரெத் எல்லாமே 6 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். நான் மொத்தம் 6 போர்டு எடுத்திருக்கேன். 6 போர்டுமே 6 சென்டிமீட்டரில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ட்ரில்லிங் மிஷினில் இந்தமாரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத வச்சு நம்ம ட்ரில் பண்ணிக்கிட்டா ஸ்பீக்கர் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்பீக்கர் வச்சு பார்க்குறேன், கரெக்டாக இருக்குது அதில். இப்போ வந்து நம்ம என்னடா கேப்பில் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை நம்ம க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் எம்டிஎஃப் போர்டு வந்து இப்படி கட்டமாக வச்சு ஒட்டணும். இதுக்கு வந்து நான் எடுத்திருக்க கம் வந்து ஃபெவிகால். உங்கள்கிட்ட இருக்க எக்ஸாம் பேடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நான் எக்ஸாம் பேட் எடுத்திருக்கேன். இல்லை எம்டிஎஃப் போர்டு வாங்கிறதுக்கு வேணும்னா நீங்கள் எம்டிஎஃப் போர்டு கூட வாங்கிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். நான் ஃபெவிகால் கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு ஒரு 1 டேஸ் இல்லைனா 5 ஹவர்ஸ் காய வைங்க. மினிமம் 5 ஹவர்ஸ் காய வச்சிட்டிங்கன்னா போதும். காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சும்மா கம்மு மட்டும் நிறைய அப்ளை பண்ண மாரி இல்லை, ஓரளவுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லா ஒட்டிக்கும். நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். ஒரு 5 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் காய வைங்க. நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். ஸ்ட்ராங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த போர்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்தமாரி ஒயரிங்கெல்லாம் நான் எதுக்கு அந்த க்ரீன் கலர் ஒயர் எடுத்துருக்கேன்னா, அது எஃப்எம்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். எஃப்எம்காக ஸ்டார்டிங் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கரை ஒட்டிக்கலாம். இப்போ நான் அதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த போர்டோட பை லிங்க், இதில் நம்ம இந்த வீடியோவில் காட்டுற எல்லாவோட பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணால் பை பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து நான் 3 வாட் ஸ்பீக்கர் எடுத்துருக்கேன். ஸ்பீக்கரில் ஒயரிங் வச்சு ஸ்டாலிங் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சுற்றியும் க்ளூகன் போட போகிறோம். ஏன்னா நல்லா ஸ்பீக்கர் நல்லா பிடிச்சிக்கிறதுக்காக. இப்போ அந்த ஸ்பீக்கரோட பாக்ஸில் சுற்றி 3 சைடு நான்
க்ளூகன் போட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கப்புறம் ஸ்பீக்கர் கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் உள் சைடில் நீங்கள் வந்து நல்லா க்ளூகன் போட்டு ஒட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஸ்பீக்கர் வந்து நம்ம தட்டினாலும் ஸ்பீக்கர் சவுண்டு வச்சாலும் எதுவும் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து ஸ்பீக்கரெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான், ஸ்பீக்கர் நல்லா ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு குச்சி வந்து கொஞ்சம் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் இந்தாண்ட. அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்தமாரி பின் எடுத்துக்க போகிறோம். அந்த போர்டில் கனெக்ட் பண்ணுற பின்னு இது வந்து நம்ம கரெக்டாக ப்ளஸ்ஸை வந்து ப்ளஸில் வச்சுக்கோங்க, மைனஸ் வந்து மைனஸில் வச்சு நம்ம ஸ்டாலிங் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஒயரை வச்சு நம்ம ஸ்டாலிங் பண்ணிக்கணும். அதை வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்தமாரி வச்சு ஸ்டாலிங் பண்ணிக்காங்க. இந்தமாரி வச்சு ஸ்டாலிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஒயர் இதில் கரெக்டாக வச்சுக்காங்க. கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஸ்டாலிங் பண்ணிக்கலாம். இந்தமாரி கரெக்டாக வச்சு ஸ்டாலிங் பண்ணிடுங்க. ஸ்டாலிங் பண்ணும்போது நீங்கள் காற்று கரெக்டாக கையை கீழே சுட்டுக்காமல் ஸ்டாலிங் பண்ணுங்கள். கரெக்டாக வச்சு இந்தமாரி கரெக்டாக வச்சு ஸ்டாலிங் பண்ணுங்கள். இந்தமாரி கரெக்டாக வச்சு இப்போ நம்ம பேட்டரி வச்சு பின்னில் வச்சு ஸ்டாலிங் பண்ணிட்டோம். கரெக்டாக ஸ்டாலிங் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து நம்ம ஸ்டாலிங் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்பீக்கர் எடுத்துக்க போகிறோம். இதுமாரி ஸ்பீக்கர் தான் நான் இந்த ஆன்லைனில் தான் பை பண்ணேன். இந்த ஸ்பீக்கருக்கு நம்ம கரெக்டாக வச்சு ஸ்டாலிங் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வச்சு கரெக்டாக ஸ்டாலிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்தமாரி கரெக்டாக வச்சு ஸ்டாலிங் பண்ணிக்காங்க. அவ்வளோதான். இப்போ இந்த 2 பின்னையும் நம்ம ஸ்டாலிங் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த போர்டில் கனெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு. இந்த போர்டில் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இப்போ ஒட்டலாம். இதுக்கு முன்னாடி இந்த கட்டையெல்லாம் நம்ம இதில் ஒட்டிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம என்னென்ன கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், மொபைல் சார்ஜ் போடுற மாதிரி பேட்டரியில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம், SD கார்டு போட்டுக்கலாம், ப்ளூடூத் கொடுத்துக்கலாம், ஆக்ஸ் கேபிள் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் எனக்கு FM தான் முக்கியமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போர்டை திருப்பிக்காங்க. இந்த போர்டை திருப்பினோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா FM இது இருக்கும், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா FM ஆண்டனான்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஒரு ஒயரை வச்சு ஸ்டாலிங் பண்ணிக்க போகிறோம், சால்ட்ரிங் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து FM இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஸ்டாலிங் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா FM நல்லா நம்ம ஆண்டனா மாரி நிறையா ஒயர் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்காங்க. இந்தமாரி ஒயர் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் FM மாரி நீங்கள் மேலே இருக்க ஆண்டனாவில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் எல்லா ஃபியூச்சர்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்குகிற டேப் ரிகார்டு, மல்டிப்ளேயரில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ் அனைத்துமே இதில் இருக்குது. மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னா கீழே பை லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். FM வேணும்னா இந்த இடத்துல நம்ம இப்போ ஸ்டாலிங் பண்ணிக்கலாம். எனக்கு FM வேணும், ஆனால் அதுவும் நம்ம செக் பண்ணிக்கணும்ல, அதனால் வாங்க அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம இப்போ FM கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம FMக்கு இதில் ஸ்டாலிங் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாலிங் பண்ணி பாருங்கள். FM ஒயர் ஸ்டாலிங் பண்ணது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். FM ஒயர் நல்லா ஸ்டாலிங் பண்ணியாச்சு. சால்ட்ரிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லென்த்தான ஒயர் போட்டுக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீங்கள் FM வெளியே கொடுத்ததுனால கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த பின்னு நம்ம வச்சு ஸ்டாலிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பேட்டரியும் அதேமாரி 2 ஒயர் வச்சு ஸ்டாலிங் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ பேட்டரியும் உள்ளே வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறம் பேட்டரி வந்து நல்லா ஆடாத மாரி கொஞ்சம் கார்னரில் வச்சு நான் ஒட்டிட்டேன். அவ்வளோதான். கேப் வந்து உள்ளே நிறையவே இருக்கும். நீங்கள் ஒரு 2 ஸ்பீக்கர் கூட வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மேலே பகுதியில் போர்டு வைக்க போகிறோம். போர்டுக்கு வந்து நான் இவ்வளோ தான் இந்த போர்டு. இந்த சர்க்யூட் போர்டுக்கு முன்னாடி இந்தமாரி நான் கட்டமாக அந்த போர்டு அளவுக்கு மட்டும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்டு வந்து இதில் வச்சு ஒட்டிக்கிறேன். இந்தமாரி வச்சு ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு சவுண்ட் செக்கு எல்லாமே நீங்கள் பார்த்துருங்க. இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்தமாரி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். இது கனெக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. சில்ட்ரன்ஸ் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது 3 வோல்ட் பேட்டரி தான் நான் லித்தியம் அயன் கொடுத்துருக்கேன். உங்கள் பழைய லேப்டாப்பில் இருக்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு. கொஞ்சம் சவுண்டு ப்ராப்ளம், அதனால் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக வச்சு ஒட்டிக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஃபெவிகால் தான் ஒட்ட போகிறேன். கட்டைக்கு நம்ம கம்முனா ஃபெவிகால் தான் சொல்லுவாங்க எல்லோரும். இதுக்கப்புறம் இப்படி வச்சு நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் என்னடா முன்ன ஒரு மாதிரி வச்சிருந்தேன் அப்படின்னு கேட்காதீங்க. அது கொஞ்சம் தப்பாக ஓட்டிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம க்ளூகன் போட்டுக்க போகிறோம். க்ளூகன் போட்டு கேப்பெல்லாம் க்ளூகன் யூஸ் பண்ணி போர்டு ஏன் வெளியே வச்சா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா போர்டில் தான் நம்ம ஃபுல் கனெக்ஷன் எல்லாமே, ஸ்பீக்கரும் பேட்டரியும் நான் உள்ளே வச்சுருக்கேன். போர்டில் தான் நம்மளுக்கு எல்லாமே. இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, இங்கே பாருங்கள், நம்ம ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா SBCன்னு பக்கத்தில் வந்துடும். கனெக்டரில் பேட்டரி சார்ஜ் ஆக்டிவேட்டர்னு பக்கத்தில் பேட்டரி சார்ஜ்னு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா.
நம்ம இதில் வந்து இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு காட்டிடும். இதுலேயே நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு எல்லாம் ஃபுல் டீட்டெயில் காட்டிடும். நீங்கள் இதுமாரி சார்ஜ் போடணும், எவ்வளோ குறைஞ்சிட்டா போடணுன்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்தமாரி பார்த்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் சார்ஜ் எவ்வளோன்னு இருக்குது. இப்போ நான் வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள், பார்த்தீங்களா? சூப்பராக வேலை செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வேலை செய்யுது. மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் பேட்டரியில் சார்ஜ் வந்து 50% இருக்குது. ஆக்டிவேட்டர் அப்படின்னு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஸ்பீக்கரோடது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த போர்டோட பைலிங், ஸ்பீக்கரோட பைலிங் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக் பண்ண போகிறோம் எவ்வளோ பேஸ் வருதுன்னு நீங்களே பாருங்கள். நான் இப்போ பாருங்கள் மியூசிக் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ மியூசிக் ஆன் பண்ணுற பாருங்கள், பார்த்தீங்களா? பேஸு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு தான். பேஸு செக் பண்ணுங்கள் எவ்வளோ வருது பேஸுன்னு. பார்த்தீங்களா? பேஸ் நல்லா சூப்பராக தான் வருது. நம்ம வால்யூமே இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேற மியூசிக் போடுறேன். பார்த்தீங்களா? மியூசிக் பாருங்க, நல்லா சூப்பராக சவுண்ட் கேட்கும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்ததாக என்ன வீடியோ வேணுமோ கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு ரொம்ப நேரம் எனக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால தான் டிலே ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் மைக்கு வச்சிருக்கிற மாதிரி தம்ப்நெயில்ல இருக்குது, எங்கடா வீடியோ காணணும் அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன். இதில் மைக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு, இது வந்து பழைய ஹெட்ஃபோன், இது ப்ளூடூத் ஹெட்ஃபோனோட மைக்கு அதில் சைடில் இருக்கும். அந்த மைக்கு தான் எடுத்துக்கிட்டேன். அப்படி இல்லைனாலும் உங்கள்கிட்ட பல ஹெட்செட்டில் இருக்கிற சின்ன மைக்கு நீங்கள் எடுத்து ஸ்டாலிங் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இதில் எப்படி நம்ம மைக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் கீழே லிங்க் கொடுத்துருங்க. அன்டெல் லிஸ்ட்டில் கீழே லிங்க் கொடுத்துருங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா தான் வீடியோ இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்காது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் எப்படி மைக் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.